இந்த பழைய பிளாஸ்டிக் வளையலை வச்சு 10 அற்புதமான ரீயூஸ் ஐடியா செய்ய போகிறேன். வாங்க ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். முதல் ஐடியா, ஒரு வளையலை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அது மேலே இன்னொரு வளையலை வச்சு ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா வளையல்லையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணி போர் அடித்து போனால் பழைய வளையலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது புது வளையல் தான். இந்த வளையல் எனக்கு அளவு பெருசாகவும் இருந்துச்சு. இப்போது இந்த மாடல் அவுட் ஆஃப் ஃபேஷனாகவும் இருக்கிறதுனால இதை அப்படியே வச்சுருந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாமேன்னுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். மொத்தம் 6 வளையல் தான் எடுத்தேன். ஆனால் இடையில இந்த ஒரு க்ரீன் வளையல் மாட்டுச்சு. இதையும் நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு அட்டையில் நான் செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வளையலை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அந்த வளையலை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடிப்பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது. இதில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஃப்ளவர் வேஷாக ஹோம் டெக்கர் பீஸாக நான் அழகாக ரெடி பண்ணிட்டேன். ரெண்டாவது ஐடியா, குட்டி வளையலில் க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறேன். என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வளையல் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு வளையலை அதில் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா வளையலையும் ரெடி பண்ணிக்கிறேன். Where stress dissolves like footprints in the sand. க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்கான ஆர்கனைசர்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், பேனா பென்சில்லாம் வைக்கிற ஆர்கனைசர் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். மூணாவது முத்தான ஐடியாவுக்கு தேவை இந்த ஹேங்கர். இந்த ஹேங்கரில் மேல் பக்கம் கொக்கி மாற்ற இடம், அந்த இடத்துல டைட்டாக இருக்கும். அந்த இடத்த லூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து புதையலை போல் இந்த வளையலை போடுறேன். இந்த வளையலை இப்போது அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிற கம்பி வழியாக அந்த ஹேங்கரில் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல நீ உள்ளே போ, நெக்ஸ்ட் நீ உள்ளே போ, அடுத்து நீ வா. இப்படியே ஒன்று ஒன்றா எத்தனை வளையல் எனக்கு தேவைப்படுதோ அத்தனை வளையலையும் அந்த கம்பி வழியாக உள்ளார நான் ஹேங் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக வளையல் அணிவகுப்புலாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா வளையலும் நின்றுடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, சுடிதார் நைட்டிக்கெலாம் போடுற ஷாலை 4, 8, 10, 12 கூட தின்னாக மடித்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 4, 8, 10 எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? அட, நம்ம தெருவுக்கு வரோமே, பழைய பட்டு புடவைகள், பழைய பட்டு பாவடைகள் 4, 8, 10 கிழிஞ்சால் கூட பத்திரமா எடுத்துக்கிட்டு பணமாக தரோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்கள மாதிரி பேசிவிட்டோமோ? அதுதான் நினைப்பு வருது. நாலா 8, 10 அடித்த அந்த ஷாலோட ஒரு முனையை வளையலில் வச்சு ஒரு பக்கமாக இழுத்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்படியே எத்தனை ஷால் இருக்கோ, எத்தனை ஷால் எனக்கு தேவைப்படுதோ இதில் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா ஷாலையும் சூப்பராக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஷால்லாம் நம்ம என்ன தான் மடித்து வச்சாலும்
அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும் போது அது கொலாப்ஸ் ஆகிடும். ஒரு முனையை எடுத்தால் இன்னொரு ஷால் வரும், இன்னொரு ஷால் எடுத்தோன்னா அது அடுத்து இன்னொன்று வரும், இப்படியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது பார்க்கவே நீட்டாகவும் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணவும் ரொம்ப வசதியாக இருக்குது. என்னடா இது வலையில் சுற்ற விட்டு விளையாடிட்டு இருக்கலான்னு பார்க்குறீங்களா? இல்லை, இந்த வலையில் பார்த்தோன்னே எனக்கு கிளாஸ் ரூமில் நம்ம டேபிளில் நம்ம வலையில் கழட்டி இந்த மாதிரி சுற்றி விளாட்னது ஞாபகம் வந்துடுச்சு. 4வது ஐடியா என்னென்னு பார்ப்போமா? கட்டைப்பை நம்மள்கிட்ட எல்லார் வீட்லேயும் இருக்கும். கட்டைப்பை இல்லாத வீடே கிடையாது. எங்கே போனாலும் கட்டைப்பையோடு தான் போகிறோம், கட்டைப்பையோடு தான் வரோம். எவ்வளோ தான் நீ சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனாலும், எவ்வளோ பெரிய ட்ராலி எடுத்துகிட்டு போனாலும் இந்த கட்டைப்பை இல்லாமல் பயணங்கள் சிறக்காது. இப்போ இந்த கட்டைப்பையை நல்லா சுருட்டிக்கிட்டு இந்த ஒரு வலையில் நான் அதில் உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கட்டைப்பை நம்ம எப்படி தான் சுருட்டி வச்சாலும் அது அப்படியே கலைஞ்சி தான் போயிடும். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படின்னுட்டு கேட்குறீங்கன்னு புரியுது. இருந்தாலும் இந்த வளையலுக்கு ஒரு ரீயூஸ் ஐடியா வேணும் தானே, அதுக்காக தான் இந்த ஐடியாவை யோசித்தேன். பார்க்க நல்லா அழகாக தான் இருக்குது. இது அப்படியே எடுத்து அலமாரியில் ஒரு மூலையில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, இது அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா. 5வது ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி சின்ன வளையலில் 4 வளையல் எடுத்து அதை அப்படியே ஒட்டி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது ஒரு கோஸ்டராக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோஸ்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, இதை நம்ம ஹீட்டு தாங்கக்கூடிய ஒரு அட்டைன்னு சொல்லலாம், ஒரு மேட்டு அந்த மாதிரி. அதை இந்த மாதிரி வளையலில் செய்யலாமேன்னுட்டு ஒரு ஐடியா. அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் மொத்தமாக உள்ள வளையலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லாவே வந்திருக்கு. ஆறாவது ஐடியா சின்னதாக டேபிளில் வைக்கக்கூடிய ஒரு டெக்கர் பீஸ் தான் நான் இதை ரெடி பண்ணேன். பார்க்கவே அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் பிளாஸ்டிக் வலையில் ரீயூஸ் ஐடியா பார்த்தோம். இப்போ மெட்டல் வலையில் ரீயூஸ் ஐடியா பார்ப்போம் வாங்க. 7வது ஐடியா என்னென்னா, என்ன தான் நம்ம பாக்ஸில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சாங்களாம், இந்த ஊக்கு எங்கே தான் போவோன்னு தெரியாது நம்ம அவசரத்துக்கு. அதனால் இந்த மாதிரி வளையலில் ஊக்கை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஹேங்கரில் மாட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும், எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். ஊக்கு மட்டும் இல்லை, ஹேர் கிளிப்ஸ்லாம் இதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். எட்டாவது ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மெட்டல் வளையல் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இந்த வளையலில் ரப்பர் பேண்டை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. Strums of the warm acoustic guitar blend with the gentle sound of the waves crashing against the shore. 9வது ஐடியா, இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த வலையில் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஒரு சூப்பரான சிம்பிளான ஐடியா, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
flow. The sound of distant calls. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக ரெடி பண்ணேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வெளியூர் போகும்போது நம்ம எடுத்து இந்த மாதிரி பேக்கில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊக்கெலாம் நம்ம கையில் குத்தாமல் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம இருக்கலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா. இது எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு ட்ராவலிங் டிப்ஸு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. 10வது சூப்பரான ஐடியா இந்த ப்ரேஸ்லெட். போட்டு போர் அடித்து போன கொஞ்சம் டல்லாக போன இந்த ப்ரேஸ்லெட் எடுத்திருக்கேன். எதுக்காகண்டா நம்மள்கிட்ட யூஸ் பண்ணுற கீயை விட எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கீ இருக்கும். அந்த கீலாம் ஒரே இடத்துல நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ஒரு நல்ல சூப்பரான ஐடியா. மோஸ்ட்லி சாவிலாம் நம்ம ஒரே இடத்துல வச்சு ஆர்கனைஸ் பண்ணால் நம்ம வந்து அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்க தேவையில்லை. நமக்கே தெரியும் இந்த இடத்துல சாவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது கரெக்டான ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்படி பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன 10 ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். Distant